அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பாருங்க, குவைத்தில் ஜஹரான்ற ஏரியாவில் நல்லா பாருங்க எத்தனை ஆம்புலன்ஸ் நிற்குதுன்னு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா உமன் சென்டர்னு இருக்குதுங்களா, அதாவது குழந்தைகள் பிறக்கும் இடம். அதை கர்ப்பிணி பெண்கள் சேர்ந்து குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அந்த நாடு பாருங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். மேலும் மேலும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நோய் நொடியை லேசாக்கி உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் கொடுத்து எல்லா வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேணும் இன்ஷா அல்லாஹ். இது ஜஹரா ஏரியா. இன்று குழந்தை கிடைக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் அல்லாஹ்வுல நல்ல முறையில் குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் சொல்லிக்கும் கொடுக்கணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பார்த்தீங்களா, இது ஜஹரா ஏரியா. இது ஜஹரா ஏரியா என்ன கேட்டிங்கன்னா ஜஹராவில் வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா. இது அப்படியே இப்படி சுற்றி வந்தால் அப்படியே பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசம தண்ணி ஹாஸ்பிட்டல். இது சரியா? சரி, ஓகே. ஜஹரா ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கொள்ளுங்க. ஜஹரா ஏரியா, ஜஹரா ஹாஸ்பிட்டல். எனக்கு இதை போல் புது புது வீடியோக்களை இன்ஷா அல்லாஹ் டவுன்லோட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஒன்றுனா, நாங்கள் போடுற வீடியோவை யாருன்னு தெரியல, பிளாக் பண்ணுறாங்க. ஏன் இந்த எண்ணம் தெரியல. எல்லாருக்கும் பிடிச்ச மாரி பாட்டையும் எல்லாருக்கும் பிடிச்ச மாரி தான் நாங்கள் செய்கிறோம். எல்லோரும் செய்கிற போல் இது யாருக்கும் ஒருத்தவங்களுக்காக தனிப்பட்ட இதில் சோசியல் மீடியாவில் எல்லாருக்கும் கொண்டாட வேண்டியது தான், எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். ஆனால் இதில் எல்லாரும் என்னன்றாங்க, பிளாக் பண்ணுறாங்க. அதோடைய விளக்கு எனக்கு தெரியல. இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த சைடுக்கு போயிட்டுருக்கேன். இதுதான் அடுத்த சைடு போகிற இது.